என்ன இந்த உடச்சு விட்டான்டா கொழுக்கு நின்றுதா. ஏய் அவன் ப்ராப்பரா பிரிச்சுட்டு இருக்கிறான். ஏன் லட்சியத்துல அப்படி பண்ற? நீ என்ன பண்ணல? நான் எதுவுமே பண்ணல. இல்ல நீ என்னத்த பண்ணல நீ சொல்லு பாக்கலாம். எல்லாமே உடச்சு விட்டான். எல்லாத்தையுமே உடச்சு விட்டான். சுட்டில இவளுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பிரிச்சுட்டு இருக்கிறான். இவ்வளோதான் தள்ளி பிடுங்கி கொண்டு போய் அந்த குழியில் வைக்கணும். ஏன்னா இங்கே பாட்டில் வச்சுருக்கிறதுனால வளரலை. அம்மா முடியல, தள்ள முடியல. ஃபைனலாக குழிக்குள்ளே இறக்கியாச்சுங்க. இனிமேலும் தாலி உடைக்காமல் எடுக்க முடியல, உடஞ்சிருச்சு. ஓகே, இனிமேலும் மண்ணை போட்டு க்ளோஸ் பண்ணி தண்ணி விட வேண்டியதான். பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு. டேய் இந்தா இது பத்திரமா எடுத்து போயிரு. வேர் கொஞ்சம் மேலாப்புல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு செடி, இதையும் கொல்லு செடி என்னன்னு தெரியல. சரி இது வளரட்டு இதோடய சேர்த்து. அந்த குழி தான் மூடணுமே. பவர் பிரதீஷ் தேங்க்ஸ்டா தங்கமே. இவன் தான் எனக்கு குழி பறித்து கொடுத்தாரு. இருந்தாலும் அத்தை ரொம்ப நாள் இதை ஷிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ தானே அத்தைக்கு குழி வெட்டி கொடுத்த. இதை கொஞ்சம் மழை வரும்போது கட் பண்ணி விட்டுறலாம். எஸ் பார்த்து பார்த்து யாரு ஏன் எல்லாத்தையும் எழுதி போச்சிருக்கோம் கால் கடியில. லாஸ்ட் இயர் சம்மருக்கு இவ்வளோ வச்சேன். 3 அடுக்கு மல்லி. இது ஆக்சுவலாக என் அண்ணி நிறைய பதியம் போட்டு வச்சுருந்தாங்க. அவங்க வந்து எல்லாம் கட் பண்ணி கீழே போட்டுட்டு இருந்தாங்க. அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரே நட்டு வச்சேன். இந்த வருஷம் இப்போ பார்த்தீங்கல்ல அந்த ரோஸ் பிளான்ட் வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக ரொம்ப குட்டியாக தான் வச்சேன். தண்ணி நிறைய விடவும் சீக்கிரம் நல்லா வளர்ந்துட்டான். ஆக்சுவலாக இது சீசன் அப்போ மட்டும்தான் அந்த பூ பூக்கும். ஆனால் ஒவ்வொரு அந்த ஸ்டெம்லேயும் வளர வளர 3 பூ 4 பூங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு லீவ்ஸ் வரும்போதும் அது மொட்டு வச்சுக்கிட்டே இருக்கும். கட் பண்ணி விட்டோம்னா இந்த சீசனுக்கு செம்ம பூ பூப்பாக. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அங்கங்கே மொட்டு வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு சில பூ மட்டும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து நிறையா மொட்டு வச்சிரும், நல்லா பெருசாயிரும். எப்பவும் பழச்செடி தான் ஏதாவது வச்சிட்ருப்பேன்.
சரி, எப்பயாவது அக்கேஷ்னலாக இந்த மாதிரி பூச்செடியை வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும், ஆனால் பறிக்க பிடிக்காது. செடியில் அப்படியே பூத்திருந்ததுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரோஸும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அதை பாட்டிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி ஒரு வழியாக இவங்கக்கிட்ட போராடி குழி பறித்து கொடுங்கடான்னு சொல்லி குழியை பறித்து வச்சாச்சு ஒரு வழியாக. மழை பெஞ்சாதான் கட் பண்ணி விடணும்.